சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். ஆடி மாதம் வந்துட்டாலே, அதுவும் ஆடி செவ்வாய்க்கிழமை பெண்கள் எல்லாரும் மாலை நேரம் ஆயிட்டா பரபரப்பாக ஓடிட்டே இருப்பாங்க. என்னன்னா, ஆடி மாதம் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்புன்னு ஒரு நோன்பு. இது ஆண்களுக்கெல்லாம் தெரியாம பெண்களா வழிபடக்கூடிய வழிபாடு இது. இத பத்தி நிறைய தவறான கருத்துக்களும் ஒரு காலத்துல இருந்துச்சு. இத பத்தி வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்னு பெண்கள் சொல்லவே மாட்டாங்க. அதனால இது என்னன்னே தெரியாம நிறைய வதந்திகள் பரவிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப சமீப காலமா அத கூட நிறைய பத்திரிகைகள்லாம் அத பத்தி எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நோம்போட சிறப்பு என்னன்னா, இது ஒரு ஒரு செய்தியே சொல்லுது. எப்படின்னா, ஒரு 7 அண்ணன் தம்பிகளோட அவங்களோட பிறந்த ஒரு தங்கை. இந்த 7 பேருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த பொண்ணு மட்டும் தனியா இருக்கா. அண்ணன்கள்லாம் வேலைக்கு போயிடுறாங்க. அப்போ ஔவையார் அங்க வர்றாங்க. வந்து யாசகம் கேட்கிற போது அந்த பெண் சொல்றா, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றா. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, உங்க வீட்ல வீணாகி போன பொருள் எல்லாம் இருந்து எடுத்து பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அதுல எல்லாம் இருந்து அரிசி கிடைக்கும். அதை அந்த அம்மாவுக்கு போட்டு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பம் உயர்வதற்காக இந்த நோன்பை எப்படி இருப்பது என்று அவங்க சொல்லிட்டு போவாங்க. அசந்தால் ஆடி, மறந்தால் மாசி, தாழ்ந்தால் தை. இந்த 3 மாதமும் செவ்வாய்க்கிழமையிலே ஊர் அடங்கின நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த நோன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நோன்பை எப்படி இருக்கணுங்கிற முறையெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இதுல கொழுக்கட்டை செஞ்சு அதை படைத்து வழிபடுவாங்க பெண்கள். விளக்கேற்றி வைத்து வழிபடுவாங்க. இதுல முக்கியமானது என்னன்னா, நாம சுடுகாடுன்னு சொல்றத பயப்படுவோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பாடை, அது போல நம்ம சங்கு செய்கின்றன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நெருப்பு, அப்புறம் அந்த கம்பெல்லாம் வச்சு அதெல்லாம் மாவுல செஞ்சு அதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் நாங்க முன்னாடியே தெரியும். ஆனா அதை பத்தியெல்லாம் நாங்க வெளியில பேசுனதில்ல. இப்ப பத்திரிகைகள் வரைக்கும் வந்துருச்சு. அதனாலதான் அதை பத்தி பேசுறேன். அதனால இந்த நோன்பு அப்படி தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தா என்ன நடக்கும்? இது என்ன விஷயத்த சொல்லுதுன்னா, எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்குற குடும்பத்துல பொருள் தங்காது. அதே மாதிரி எந்த குடும்பத்திலையும் ரொம்ப உழைப்பு முன்னேற்றி விடும். அதோடு பாரம்பரியமா நம்ம வழிபடக்கூடிய விஷயத்த நம்ம விடக்கூடாது. அதை தொடர்ந்து வழிபாடு பண்ணணுங்கிறது தான் இந்த நோன்பு சொல்லுது. அதனால இந்த நோன்பை பத்தி தவறான கருத்தை எல்லாம் விடுங்க.